ஓகே தேங்க்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட், அப்போ முதல்ல இந்த 2 யூனிட்டையும் கவர் பண்ணிட்டு இன்னைக்கு ஆஃப்டர் தட் நீங்கள் செஞ்ச 2 அசைன்மெண்ட் பேப்பரையும் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். என்கிட்ட இதுக்கு அடுத்ததான் நீங்கள் வந்து எக்ஸாம் தான் சிட் பண்ணணும். ஸோ அசைன்மெண்ட் கொஷன்ஸ் எப்படி, அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும், அப்போ எப்படி ஸ்கோர் பண்ணலாம், என்கிட்ட இது லோ சப்ஜெக்ட் என்ன தானே, அது தொடர்பான தெளிவும் நான் தரேன். அப்போ உங்ககிட்ட அசைன்மெண்ட் கொஷன்ஸ் பேப்பர்ஸ் இருந்தேன்னா அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்குது, நான் வந்து அது ஸ்க்ரீன்லேயும் ஷேர் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு இயலும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நான் செஷன் செய்வேன். என்ன கேட்டேன்னா 2 அசைன்மெண்ட்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முறையாக எழுதியிருக்கல. அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கும் அதே தவறு செஞ்சேன்னா நியாயம் ஸ்கோர் பண்ணலாம் போகும். அதனால் 2 அசைன்மெண்ட்லேயும் நாங்கள் இனங்கண்ட தவறுகளை உங்களுக்கு எடுத்து காட்டி இந்த கொஷன்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், ஸ்கோர் பண்ணலாம், அதை பற்றி நான் சொல்லி தருவேன். அது தவிர இன்றைக்கு இந்த செஷனில் கொழும்பு சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமா இருக்கிற, அப்படி இல்லாட்டி அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் வைக்கிறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. அவுட் ஸ்டேஷனும் இருக்கு சார். ரைட், ஓகே. அவுட் ஸ்டேஷனும் இருக்கு, கொழும்பு ஸ்டூடெண்ட்ஸும் வைக்கிறீங்களே. ரைட், ஓகே. அப்போ நான் பேசுறதுல ஏதும் தமிழில் ஏதும் கிளியர் இல்லாமல் இருந்தேன்னா தயவு செய்து கேளுங்க. அப்படி இல்லாட்டி மெசேஜ் ஒன்று சரி போடுங்க, கட்டாயம் கிளியராக கேளுங்க. ரைட், கெண்டியும் வைக்கிறீங்களே. ரைட், ஓகே. இப்போ எங்களுடைய இந்த செஷனை பொறுத்தவரையில் 9th யூனிட் வந்து டெர்மினேஷன் ஆஃப் அ கண்ட்ராக்ட், ஒப்பந்தத்தை முடிவுறுத்துதல் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் இந்த செஷனில் 2 பார்ட்ஸ் இருக்கு இந்த யூனிட்டில். அதில் முதலாவது யூனிட், இந்த யூனிட்ல முதலாவது பகுதி நான் பார்க்க போகிற டெர்மினேஷன் ஆஃப் அன் ஆஃபர். அடுத்த பகுதி டெர்மினேஷன் ஆஃப் அ கான்ட்ராக்ட். அப்போ டெர்மினேஷன் ஆஃப் ஆஃபர்னு சொல்ல போசில கொடை முனை ஒன்று முடிவுறுத்து தொடர்பா. டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்ல போசில ஒரு ஒப்பந்தத்தை முடிவுறுத்து தொடர்பா. அவை ஆஃபருக்கும் கான்ட்ராக்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அதனால் நான் முதல்ல பார்க்க போகிற டெர்மினேஷன் ஆஃப் ஆஃபர் தொடர்பா, ஒரு கொடை முனை ஒன்று எவ்வாறு முடிவுறுத்து கொள்ள தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு வலிதான ஒரு உடன்படிக்கையொன்றுடைய உருவாக்கத்திற்கு கட்சிக்காரர்களால் செய்யப்பட்ட கொடை முனைவோ மற்ற கட்சிக்காரர்களால் ஏற்கப்பட்டிருக்க வேண்டும், அக்செப்ட் பண்ணியிருக்க வேண்டும். நாங்கள் பார்த்துருக்கோம் ஆஃபர் அக்செப்டன்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஏற்பானது, அந்த அக்செப்டன்ஸ், அந்த கொடை முனைவு முடிவுறுத்தப்படுவதற்கு முன்னர் நிகழணும். இப்போ கொடை முனைவு உண்டு, ஆஃபரை வந்து யார் சரி மேற்கொண்டு அது முடிவுறுத்தப்பட்டதுக்கு பின்னர் அடுத்த கட்சிக்காரர் அதை ஏற்பு செய்வாருண்டா அந்த ஏற்பு வந்து வலிதான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்காது. அதனால கொடை முனைவு மேற்கொள்ளப்பட்ட பிறகு அதை ஏற்பு செய்யப்பட வேண்டும். அதற்கிடையில அந்த கொடை முனைவை முடிவுறுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில ஒரு கொடை முனைவு, ஒரு ஒஃபர் ஒன்று எவ்வாறான காரணங்களால் முடிவுறுத்தப்படுகின்றது என்று பார்த்தோமானால் காலம் முடிவடைவதால், அவ்வாறு இல்லாட்டி எங்களுக்கு சொல்லலாம் காலக்கழிவு, குறிப்பிட்ட அந்த காலம் முடிவடைவதால். ரிஜெக்ஷன், மறுக்கப்படல், நிராகரித்தல்னால. ரிவகேஷன், மீளப்பெறுதல், அப்படி இல்லாட்டி கை மீட்பு. கொடை முனைவு யார் மேற்கொண்டார், யார் ஒஃபர் செய்தால் அவரே குறித்த கொடை முனைவு மீள பெற்றுக் கொள்கிறார். ஃபெயிலியர் ஆஃப் அ கண்டிஷன், கொடை முனைவோட நிபந்தனை ஒன்று முறிவடைந்தால் குறித்த கொடை முனை ஆஃபர் வந்து முடிவுறுத்தப்படும். அப்ப இதுல முதலாவது பொறுத்த வரையில கால முடிவடைதல், அவ்வாறு இல்லாட்டி கால கழிவு என்று நாம் கூறுகிறோம். அந்த வகையில இந்த கால கழிவு அப்படி இல்லாட்டி கால முடிவடைவதில் நிறைய விடயங்கள் செல்வாக்கு செலுத்துறோம். அதுல ஒன்று சொல்லலாம், ஒஃபர் ஒஃபர் ஒஃபரி என்று இருக்கிறார். கொடை முனைவு மேற்கொண்டவர் குறித்த கொடை முனைவை ஏற்பு செய்ய காத்திருப்பார்.
அப்ப இவங்க 2 பேர்ல யாரேனும் ஒருவர் இறந்து விட்டுண்டா குறித்த கொடைமுனையை வந்து மேற்கொள்ள முடியாது. அதுல முக்கியமா கொடைமுனையை மேற்கொண்டவர் இறந்து விட்டால் ஏற்பு மேற்கொண்டவர் தெரிந்து கொண்ட பின் அவரால் அது ஏற்பு செய்யப்பட முடியாது. இப்ப யார் ஒஃபர் பண்றாரோ அவர் இறந்து விட்டண்டா அதை வந்து அந்த கொடைமுனை ஏற்பு செய்ய காத்திருந்தவர் அது தொடர்பாக தெரிந்திருப்பின் அவரால் அந்த கொடைமுனைவு ஏற்பு செய்ய முடியாது. காரணம் அந்த ஒஃபர் வந்து இறந்து விட்டதால. அதாவது ஏற்பு செய்தவருக்கு தெரிய வந்திருந்தா அவருக்கு குறித்த கொடைமுனைவு ஏற்பு செய்ய முடியாது. அதே போன்று இந்த காலத்தோடு தொடர்பான மற்றொரு விடயம்தான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ சப்ஜெக்ட் மேட்டர். அதாவது குறித்த கொடைமுனை ஆஃபர் எவ்வாறான பண்டங்கள் குட்ஸ் பொருட்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றதோ அந்த பொருள் அல்லது அந்த விடயம் அழிவடைந்து விடுமானால் கொடைமுனைவும் வலுவிழந்து விடும். உதாரணமா பழங்கள் காய்கறிகளை சொல்லலாம். அது ஒருவர் அந்த பழம் காய்கறி தொடர்பாக ஒரு கொடைமுனை ஆஃபர் மேற்கொள்வார், இன்னும் ஒருவர் அதை வந்து எக்ஸெப்ட் பண்ண வேணும், ஏற்பு செய்ய வேண்டும். ஆனா அவ்விடத்துல ஏற்பு செய்ய முன்னால் அந்த குறித்த பழங்களோ காய்கறிகளோ அழுகும் என்றால் அவ்வாறு பழுதடையும் என்றால் குறித்த கொடைமுனைவு மேற்கொள்ள முடியாது. காரணம் அவ்விடத்துல அந்த எந்த பொருள் எந்த விடயம் எந்த பண்டத்திற்காக கொடைமுனை மேற்கொள்ள தயாராக இருக்கிறோமோ குறித்த பொருள் அழிவடைவதனால கொடைமுனைவு முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். அடுத்து இந்த கழிவு காலத்தோடு தொடர்பற்ற மற்றொரு விடயமா சொல்லலாம் இன்செனிட்டி. அப்படின்னா சித்த சுவாதீன தன்மை அற்ற ஒருவராக மாறுகின்ற சந்தர்ப்பத்துல கொடைமுனைவு வந்து என்ன கூறலாம், முடிவுறுத்தப்படுவதா கூறலாம். உதாரணமா திடீரென பைத்தியம் ஏற்படல், மனநோயினால் பாதிக்கப்படல், அவ்வாறான சந்தர்ப்பத்தை நமக்கு இதுக்கு உதாரணமாக எடுத்து கூறலாம். அதே போன்று ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பாக காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த கொடைமுனைவு அதில் குறிப்பிட்ட காலத்தில் முடிவுறுத்தப்படும். அப்ப ஒஃபர் மேற்கொள்ளப்பட்டவர் கூறுகிறார் இந்த 2 நாள்ல அப்படி இல்லாட்டி இந்த டைம் பீரியடுக்குள்ள எனக்கு நீங்க இதை எடுக்கிறீங்களா இல்லையா, வாங்குறீங்களா இல்ல, அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லை என்றதை அறிவிக்கணும். ஆகவே கொடைமுனைவில் அது குறிப்பிட்ட காலத்துல அவர் அதை அக்செப்ட் பண்ணாவிடின் குறித்த கொடைமுனைவு முடிவுறுத்தப்படும். அதே போன்று காலமானது குறிப்பிடப்படாத போது ஒரு நியாயமான காலத்தின் பின்னர் ஒப்பந்தம் வந்து குறித்த கொடைமுனைவு முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். அதாவது காலதாமதம் ஏற்பட்டால் குறித்த கொடைமுனை ஆஃபர் முடிவுறுத்தப்படும் என்பதுதான் இதனுடைய சுருக்கம் என்று கூறலாம். ஆகவே சுருக்கமாக கூறுவதான் ஒப்பந்தத்தை மேற்கொண்ட சந்தர்ப்பம் யாரேனும் ஒரு இறந்து விடுமானால் எந்த பொருளுக்காக கொடைமுனை மேற்கொள்ளப்படுகின்ற ஒஃபர் மேற்கொள்ளப்படுகிற குறித்த பொருள் அழிவடையும் என்றால் இதன் மனநோயால் சித்த சுவாதீனற்ற தன்மையை மாறுவதாயின் ஏதேனும் ஒரு காலம் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த காலம் கழிந்த பின் குறித்த கொடைமுனைவு அதாவது ஒஃபர் முடிவுறுத்தப்படும். அடுத்ததான் நாம் பார்க்க வேணும் ரிஜெக்ஷன், மறுக்கப்படல், அவ்வாறு இல்லாட்டி நிராகரிக்கப்படல் என்று கூறப்படுகிறது. அப்ப இது தொடர்பாக கவனம் செலுத்துகின்ற போது ஒரு கொடைமுனை பெற்றுக்கொண்டவிட நிராகரிப்பு மூலம் முடிவுறுத்தப்படும். அதாவது ஒருவர் ஏ என்பவர் கொடைமுனை மேற்கொள்கிறார், பி அதை நிராகரிப்பதாயின் அந்த கொடைமுனைவு முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். அதாவது ஒஃபரி குறித்த கொடைமுனைவை மறுப்பதனூடாக கொடைமுனைவு முடிவுறுத்தப்படுவதை பார்க்கலாம். அப்ப அவர் அந்த எக்ஸெப்ட் பண்ணாவிடின் அதை வெளிப்படையாக அவ்வாறு இல்லாட்ட உட்கடையாக கூட அதை வெளிப்படுத்த முடியும். அதே போன்று இந்த நிராகரிப்பு அவ்வாறு விட்டால் மறுத்தல் என்பது எதிர்கொடைமுனைவு, அவ்வாறு விட்டால் குறுக்கு கொடைமுனையினூடாகவும் கொடைமுனைவுகள் நிராகரிக்கப்படும். இது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க கிராஸ் ஆஃபர் கவுண்டர் ஆஃபர்ன்னு சொல்லி.
அந்த இரு சந்தர்ப்பங்களில் கூட கொடை முனைவு முடிவுறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக பார்க்கலாம். அப்ப இந்த இவ்விடத்துல நீங்க ஏற்கனவே ஒரு கேசஸ் ஒன்றும் பார்த்திருப்பீங்க. ஹைடி வர்சஸ் பிரெஞ்சுன்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று பார்த்திருப்பீங்க. உதாரணமா ஏ வந்து அவருடைய ஆதனத்தை சொத்தை வந்து பி என்பவருக்கு 1000 பவுண்ட்ஸுக்கு வந்து விற்பதாக கொடைமுறை செய்தார். ஆனா பி தாண்ட பதில்ல அந்த ஆதனத்தை 950 பவுண்ட்ஸுக்கு வாங்குவதற்கு இணங்கியதை ஏ வந்து நிராகரித்தார். மீண்டும் இறுதியா நான் தற்போது ஆதனத்தை ஒரு 1000 பவுண்ட்ஸை செலுத்துவதற்கு தயாராக இருப்பதா பி கடிதம் எழுதின. ஆனா 1000 பவுண்ட்ஸுக்கு கூட ஆதனத்தை விற்பதற்கு ஏ வந்து மறுப்பு தெரிவித்தார். அவ இவ்வாறான சந்தர்ப்பத்தை நாங்க ஒரு எதிர் கொடை முனைவாக பார்க்கிறேன். இந்த கேஸ்ல நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினேன். ஸோ கொடைமுனை முடிவுறுத்தப்படுகின்ற மற்றொரு சந்தர்ப்பம் நிராகரித்தல், அவ்வாறு விட்டால் மறுக்கப்படல். கொடைமுனை பெற்றுக்கொண்டார், ஆஃபரி எக்ஸெப்ட் பண்ண தயாராக இருப்பவர் இந்த நிராகரிப்பு மூலம் முடிவுறுத்தப்படும். அதாவது கொடைமுனைவு பெற்றவர் ஆஃபரி அதை ஏற்காது விட்டா கொடைமுனைவு நிராகரிக்கப்படும். ஏ கொடைமுனைவை மேற்கொள்கிறார், பி அதை எக்ஸெப்ட் பண்ணாவிடும் குறித்த கொடைமுனைவு மறுக்கப்பட்டதனோட நிராகரிக்கப்பட்டதனோட முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். அடுத்தது எவகேஷன், மீளப்பெறுதல் அல்லது கைமீட்பு என்று நாம் தமிழ் மொழியில் கூறுகிறோம். அதாவது ஏ கொடைமுனை ஆஃபர் ஒன்றை மேற்கொண்டு பி அதை எக்ஸெப்ட் பண்றதுக்கு முன்னாலே ஏ தன்னால் மேற்கொள்ளப்பட்ட கொடைமுனைவை மீள பெற்றுக்கொள்வதை தான் இது குறிக்கின்றது. Hello, can you hear me? Hello? Students, hello? 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 Yeah, now okay, sir. Okay. This Right. line is just dropping. But I couldn't understand you. Hello? Hello. Oh. Sound is Okay. இப்ப கேக்குதா சரியா? ஹலோ, இப்ப சரியா கேக்குதா? எஸ் சார் கேக்குது. ரைட், ஓகே, தேங்க்ஸ். ரைட், ஓகே. ஹலோ, கேக்குது சார், சொல்லுங்க. ரைட், ஓகே. மூன்றாவதா நாம் பார்க்க போகிறோம் ரெவகேஷன், மீளப்பெறுதல் அல்லது கைமீட்பு. அதாவது ஏ ஒரு ஆஃபரை மேற்கொள்கிறார் பிக்கு, ஆனால் பி அதை எக்ஸெப்ட் பண்றதுக்கு முன்னால ஏ தன்னால் மேற்கொண்ட கொடை முனைவை அவர் மீள பெற்றுக்கொள்ளுதல் தான் இவ்வாறு அழைப்பது.